குமரி மாவட்ட மக்களை மத ரீதியாக பிரித்து தேர்தலுக்கு தேர்தல் கர்ம வீரர் காமராஜருடைய புகழ் பாடுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் நேற்றைய தினம் பாரதிய ஜனசங்கத்தின் மீதும் RSS பேர் இயக்கத்தின் மீதும் ஒரு தவறான ஒரு தகவலை புரிதலை சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒன்றை சொல்லியாக வேண்டும். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இன்றைக்கு பாரத தேசம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களால் போற்றக்கூடிய ஒரு தலைவர். பாரதிய ஜனசங்கமும் சரி, பாரதிய ஜனதா கட்சியும் சரி, இன்றைக்கு அதிகமாக புகழ் பாடுவதை நம்முடைய கர்ம வீரர் காமராஜரை பற்றிதான். அதை அவர் சொல்லியிருக்கிறார். இப்ப கர்ம வீரர் காமராஜரை பற்றி புகழ் பாடுறாங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்தியாவிலேயே கர்ம வீரர் காமராஜரை அதிகமாக விமர்சனம் செய்த ஒரே கட்சி உண்டு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அது அண்ணாதுரை ஆகட்டும், அது கருணாநிதி ஆகட்டும், இருவருமே அதிகமான விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்கள் காமராஜர், கர்ம வீரர் காமராஜர் மீது. நாகர்கோவில் அவர் தேர்தலில் போட்டி போடுகின்ற பொழுது தெளிவாக காங்கிரஸ் மத்தியாஸ் அவர்களுக்கு ஆதரவாக திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சாரம் செய்கின்ற பொழுது உங்கள் ஓட்டு மேரியின் மகனுக்கா இல்லை சிவகாமியின் மகனுக்கா என்று சொல்லி மத ரீதியாகத்தான் அந்த தேர்தலில் ஓட்டு கேட்டார்கள். காமராஜரை இந்த குமரி மண்ணிலே தோற்கடித்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் உண்டு. ஆனால் இந்த வரலாறுகள் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு தெரியுமா என்பது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஏன்னா மனோ தங்கராஜ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்தவர் அல்ல. மாற்றுக் கட்சிகளிலிருந்து பல கட்சிகள் மாறி இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே வந்திருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் அவர்களுடைய முரசொலி பத்திரிகையிலேயே 1957 இது போன்ற ஒரு பிரசுரத்தை, ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்கிறது. அதிலே காமராஜரை மிக மோசமாக விமர்சனம் செய்திருக்கிறார்கள். அதேபோன்று காமராஜர் அவர்களை வடநாட்டின் எடுபிடி என்று சொல்லி முரசொலியிலே இது போன்ற கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுபோன்று காமராஜர் அவர்களை அரைகுறை ஆடையோடு பார்வதி தேவியாகவும் கக்கனை அழுக்கு பிள்ளையாராகவும் சித்தரித்த 1970 ஆண்டு கருணாநிதியினுடைய முரசொலி பத்திரிகையிலே இது போன்ற கார்ட்டூன் என்று வெளிவந்திருக்கிறது. இப்படி அதிகமான முறை கர்ம வீரர் காமராஜரை விமர்சனம் செய்த தலைவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள், அண்ணாதுரை அவர்கள், திராவிட முன்னேற்ற கழகம். காமராஜரை பார்த்து அண்டங்காக்கா, கருவாட்டுக்காரியின் மகன், இப்படி மிக மோசமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியது திராவிட முன்னேற்ற கழகம். அவர் சொல்கிறார், நேற்றைக்கு கன்னியாகுமரியில காமராஜருடைய மணிமண்டபத்திலே போய் குமரி மாவட்டத்தினுடைய மத ரீதியாக அரசியல் செய்கின்ற கொஞ்சம் பேரை அழைத்துட்டு போய் கருப்பு சட்டை போட்டுட்டு அங்க போய் உறுதிமொழி எடுத்தாராம். என்ன உறுதிமொழி என்று சொன்னால், பாசிச பாஜக, அன்று ஜனசங்கம், இன்று பாசிச பாஜக. இந்த பாசிச பாஜகவை தமிழகத்திலிருந்து அகற்றுவதற்காக ஒரு உறுதிமொழி. அந்த உறுதிமொழிக்கினுடைய ஒரு முன்னேற்ற ஏற்பாடுதான் கர்ம வீரர் காமராஜரை 1966 ஆண்டு நவம்பர் 7 டெல்லியிலே காமராஜருடைய இல்லத்திலே கொலை செய்ய முயற்சித்தார்கள் ஜனசங்கம் என்கின்ற ஒரு தகவலை சொல்லுகிறார். 1966 காங்கிரஸ் கட்சியுடைய அரசாங்கம் பசு வதை சட்டம் கொண்டு வருகிறது. நாட்டில் இருக்கக்கூடிய சாதுக்களும் பசுவை கோமாதாவாக வணங்குகின்றவர்களும் இந்த காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த பசு வதை சட்டத்தை எதிர்க்கின்றார்கள். பசு வதை தடை சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி மறுக்கிறது. மிகப்பெரிய போராட்டம் வருகிறது டெல்லியில. பாராளுமன்றத்தை நோக்கி முற்றுகை போராட்டத்துக்கு செல்கிறார்கள். காங்கிரஸ் அரசாங்கம் தடுக்கிறது. அந்நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுலே காங்கிரஸ் கட்சியினுடைய அத்தனை தலைவர்களுடைய வீடுகளை முற்றுகையிடுகிறார்கள். அதில் ஒன்றுதான் அன்றைக்கு டெல்லியில் இருந்தோடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கர்ம வீரர் காமராஜருடைய இல்லமும் ஒன்று. ஆனால் அதை சித்தரித்து ஜனசங்கமும் RSSம் வேண்டுமென்றே காமராஜர் வீட்டை மட்டுமே தாக்கியதாக ஒரு பொய்யான ஒரு தகவலை சொல்கிறார் மனோ தங்கராஜ். மட்டுமா? அதுக்கு பின்பாக கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் 1969 காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார்.
காங்கிரஸை எதிர்த்து ஸ்தாபன காங்கிரஸை ஆரம்பிக்கிறார். யாரை எதிர்த்து? தமிழ்நாட்டில் திமுகவினுடைய கருணாநிதியையும் திமுகவினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸையும் எதிர்த்து, இன்றைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸை எதிர்த்து ஸ்தாபன காங்கிரஸை ஆரம்பிக்கிறார். 1971 கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஸ்தாபன காங்கிரஸ் முதல் முறையாக தமது ஜனசங்கத்தோடு, அவர் யாரு மனோத்தங்கராஜ் எந்த ஜனசங்கத்தை சொல்கிறாரோ அந்த ஜனசங்கத்தோடு கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்ததும் இந்த கர்ம வீரர் காமராஜருடைய ஸ்தாபன காங்கிரஸ் தான் என்பதை மனோ தங்கராஜ் இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.